டிவி மற்றும் கண்ணம்மை அப்பத்தா டிவியின் ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க, இன்று இறைவன் அருளை தேடி இமயமலையின் புனித பாதையில் ஒன்றாக பயணிப்போம். நாம் பார்க்கும் ஒவ்வொரு தலமும் ஒரு கோவில் மட்டுமல்ல, 1000 ஆண்டுகள் பழமையான வரலாறு, முனிவர்களின் தவம், பக்தர்களின் நம்பிக்கை, இறையருள் நிறைந்த புனித இடம். வழியெங்கும் பனிமலைகள், கங்கை நதியின் ஓசை, கோவில் மணியின் நாதம், ஹரஹர மகாதேவ், ஓம் நமோ நாராயணாயா என்ற பக்தி முழக்கங்கள் நம்மை வேறொரு ஆன்மீக உலகத்திற்கே அழைத்துச் செல்கின்றன. முதலில் கேதார்நாத், பத்ரிநாத், அமர்நாத் மட்டுமல்ல, அவற்றைச் சுற்றியுள்ள சிறிய சன்னதிகள், தீர்த்தங்கள், குகைகள், புராண வரலாறுகள், அங்குள்ள வழிபாட்டு முறைகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வோம். மனதில் ஒரு நல்ல வேண்டுதலோடு இந்த பயணத்தில் இணைந்திருங்கள். இறைவனை பக்தியோடு வணங்குவது மன அமைதி, நம்பிக்கை, வாழ்க்கையை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் தருகிறது என்ற நம்பிக்கையுடன் வாங்க, அப்பத்தா அன்புடன் டிவி மற்றும் கண்ணம்மை அப்பத்தா டிவியுடன் இந்த ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து அனுபவிப்போம். ஒவ்வொரு தலத்தின் மகிமையையும் ஒன்றாக அறிந்து கொள்வோம். இறைவன் அருள் அனைவரின் இல்லங்களுக்கே அழைத்துச் செல்கின்றன. முதலில் கேதார்நாத், பத்ரிநாத், அமர்நாத் மட்டுமல்ல, அவற்றைச் சுற்றியுள்ள சிறிய சன்னதிகள், தீர்த்தங்கள், குகைகள், புராண வரலாறுகள், அங்குள்ள வழிபாட்டு முறைகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வோம். மனதில் ஒரு நல்ல வேண்டுதலோடு இந்த பயணத்தில் இணைந்திருங்கள். இறைவனை பக்தியோடு வணங்குவது மன அமைதி, நம்பிக்கை, வாழ்க்கையை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் தருகிறது என்ற நம்பிக்கையுடன் வாங்க, அப்பத்தா அன்புடன் டிவி மற்றும் கண்ணம்மை அப்பத்தா டிவியுடன் இந்த ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து அனுபவிப்போம். ஒவ்வொரு தலத்தின் மகிமையையும் ஒன்றாக அறிந்து கொள்வோம். இறைவன் அருள் அனைவரின் இல்லங்களிலும் என்றும் நிறைந்திருக்கட்டும். ஓம் நம சிவாயா. ஓம் நமோ நாராயணாயா. டிவி மற்றும் கண்ணம்மை அப்பத்தா டிவியின் ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க, இன்று இறைவன் அருளை தேடி இமயமலையின் புனித பாதையில் ஒன்றாக பயணிப்போம். நாம் பார்க்கும் ஒவ்வொரு தலமும் ஒரு கோவில் மட்டுமல்ல, 1000 ஆண்டுகள் பழமையான வரலாறு, முனிவர்களின் தவம், பக்தர்களின் நம்பிக்கை, இறையருள் நிறைந்த புனித இடம். வழியெங்கும் பனிமலைகள், கங்கை நதியின் ஓசை, கோவில் மணியின் நாதம், ஹரஹர மகாதேவ், ஓம் நமோ நாராயணாயா என்ற பக்தி முழக்கங்கள் நம்மை வேறொரு ஆன்மீக உலகத்திற்கே அழைத்துச் செல்கின்றன. முதலில் கேதார்நாத், பத்ரிநாத், அமர்நாத் மட்டுமல்ல, அவற்றைச் சுற்றியுள்ள சிறிய சன்னதிகள், தீர்த்தங்கள், குகைகள், புராண வரலாறுகள், அங்குள்ள வழிபாட்டு முறைகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வோம். மனதில் ஒரு நல்ல வேண்டுதலோடு இந்த பயணத்தில் இணைந்திருங்கள். இறைவனை பக்தியோடு வணங்குவது மன அமைதி, நம்பிக்கை, வாழ்க்கையை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் தருகிறது என்ற நம்பிக்கையுடன் வாங்க, அப்பத்தா அன்புடன் டிவி மற்றும் கண்ணம்மை அப்பத்தா டிவியுடன் இந்த ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து அனுபவிப்போம். ஒவ்வொரு தலத்தின் மகிமையையும் ஒன்றாக அறிந்து கொள்வோம். இறைவன் அருள் அனைவரின் இல்லங்களிலும் என்றும் நிறைந்திருக்கட்டும். ஓம் நம சிவாயா. ஓம் நமோ நாராயணாயா. டிவி மற்றும் கண்ணம்மை அப்பத்தா டிவியின் ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க, இன்று இறைவன் அருளை தேடி இமயமலையின் புனித பாதையில் ஒன்றாக பயணிப்போம். நாம் பார்க்கும் ஒவ்வொரு தலமும் ஒரு கோவில் மட்டுமல்ல, 1000 ஆண்டுகள் பழமையான வரலாறு, முனிவர்களின் தவம், பக்தர்களின் நம்பிக்கை, இறையருள் நிறைந்த புனித இடம். வழியெங்கும் பனிமலைகள், கங்கை நதியின் ஓசை, கோவில் மணியின் நாதம், ஹரஹர மகாதேவ், ஓம் நமோ நாராயணாயா என்ற பக்தி முழக்கங்கள் நம்மை வேறொரு ஆன்மீக உலகத்திற்கே அழைத்துச் செல்கின்றன. முதலில் கேதார்நாத், பத்ரிநாத், அமர்நாத் மட்டுமல்ல, அவற்றைச் சுற்றியுள்ள சிறிய சன்னதிகள், தீர்த்தங்கள், குகைகள், புராண வரலாறுகள், அங்குள்ள வழிபாட்டு முறைகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வோம். மனதில் ஒரு நல்ல வேண்டுதலோடு இந்த பயணத்தில் இணைந்திருங்கள். இறைவனை பக்தியோடு வணங்குவது மன அமைதி, நம்பிக்கை, வாழ்க்கையை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் தருகிறது என்ற நம்பிக்கையுடன் வாங்க, அப்பத்தா அன்புடன் டிவி மற்றும் கண்ணம்மை அப்பத்தா டிவியுடன் இந்த ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து அனுபவிப்போம். ஒவ்வொரு தலத்தின் மகிமையையும் ஒன்றாக அறிந்து கொள்வோம். இறைவன் அருள் அனைவரின் இல்லங்களிலும் என்றும் நிறைந்திருக்கட்டும். ஓம் நம சிவாயா. ஓம் நமோ நாராயணாயா. டிவி மற்றும் கண்ணம்மை அப்பத்தா டிவியின் ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க, இன்று இறைவன் அருளை தேடி இமயமலையின் புனித பாதையில் ஒன்றாக பயணிப்போம். நாம் பார்க்கும் ஒவ்வொரு தலமும் ஒரு கோவில் மட்டுமல்ல, 1000 ஆண்டுகள் பழமையான வரலாறு, முனிவர்களின் தவம், பக்தர்களின் நம்பிக்கை, இறையருள் நிறைந்த புனித இடம். வழியெங்கும் பனிமலைகள், கங்கை நதியின் ஓசை, கோவில் மணியின் நாதம், ஹரஹர மகாதேவ், ஓம் நமோ நாராயணாயா என்ற பக்தி முழக்கங்கள் நம்மை வேறொரு ஆன்மீக உலகத்திற்கே அழைத்துச் செல்கின்றன. முதலில் கேதார்நாத், பத்ரிநாத், அமர்நாத் மட்டுமல்ல, அவற்றைச் சுற்றியுள்ள சிறிய சன்னதிகள், தீர்த்தங்கள், குகைகள், புராண வரலாறுகள், அங்குள்ள வழிபாட்டு முறைகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வோம். மனதில்
டிவி மற்றும் கண்ணம்மை அப்பத்தா டிவியின் ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க இன்று இறைவன் அருளை தேடி இமயமலையின் புனித அப்பத்தா அன்புடன் டிவி சேனல், கண்ணம்மை அப்பத்தா டிவி சேனல். அப்பத்தா இரவு படுக்கும் போகும்போதும் வேண்டியதை அனைவருக்கும் நடக்க வேண்டும் என்று நினைப்பேன். காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலும் நினைப்பேன். அது நிச்சயம் நடக்கும். சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்பவும் அப்பத்தாவுடன் ஆன்மீக பயணத்தில் இணைந்திருங்கள். இமயமலையின் புனித தலங்களை ஒன்றன்பின் ஒன்றாக தரிசிக்கலாம். இமயமலையின் அற்புதமான இயற்கை காட்சிகள் ஜெய் பத்ரி விஷால் என்ற முழக்கங்களோடு மனசை உற்சாகப்படுத்திடும். இதோ நம்முன் அருட்பாலிக்கிறார் ஸ்ரீ பத்ரி நாராயண பெருமாள். அங்க பக்தியோட தரிசனம் பண்ணினா மன அமைதி, குடும்ப நலம், நல்ல சிந்தனை, இறைவன் மேல உறுதியான நம்பிக்கையும் கிடைக்கும். பத்ரிநாத்தை சுற்றி பார்க்க தப்த குண்டு இருக்கு. அங்க இயற்கையாவே வெந்நீர் பொங்கும். அப்புறம் பிரம்ம கப்பால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யற புனித இடம். அடுத்ததா சரண் பாதுகா, மகாவிஷ்ணுவின் திருப்பாத சுவடுகள் நம்பப்படும் தலம். தொடர்ந்து மாதாமூர்த்தி கோவில், மானா கிராமம், வியாச குகை, கணேஷ் குகை, பீன்புல் எல்லாம் தனித்தனிய புராண வரலாறுகளோட சிறப்பான இடங்கள். இப்போ நம்ம அமர்நாத் பக்கம் போகலாம். அங்க பனியால் இயற்கையாக உருவாகிற சிவலிங்கத்தை தரிசிக்கிறதே வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆன்மீக அனுபவமா இருக்கும். அமர்நாத் சுற்றி சேஷ்நாத் ஏரி, பஞ்சதரணி, பால்தால், சந்தன்வாரி மாதிரி யாத்திரை தலங்களையும் தரிசிக்கலாம். அன்புள்ளங்களே, இந்த ஆன்மீக பயணத்தில் ஒவ்வொரு அடியும் இறை அருளை நோக்கி செல்லும் வாய்ப்பாக இருக்கட்டும். பக்தியுடன் பயணிப்போம், நல்ல எண்ணங்களுடன் வாழ்வோம். இறைவனின் அருள் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்கட்டும். நடுவே சிவபெருமானின் அருள் நம்மை ஆழமாக தரும் மாதிரி அந்த தலம் உண்மையிலே ஒரு தனி அனுபவம். அங்க போன உடனே முதல்ல பார்க்க வேண்டியது கேதார்நாத் கோயில். அது உத்தரகாண்டில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3583 மீட்டர் உயரத்தில் இருக்கு. பாண்டவர்கள் இங்கே வந்து வழிபட்டதாக கதைகள் சொல்றாங்க. கோயிலை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற பைரவன் கோயில், ஆதி சங்கராச்சாரிய சமாதி, கௌரி காண்ட் மாதிரி இடங்களையும் தரிசிக்கலாம். பிறகு பத்ரிநாத் கோயில் அடுத்த பயணமாக இருக்கும். அப்புறம் அமர்நாத் குகை கோயில் என்று நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து போகும். ஒவ்வொரு தலத்தோட வரலாறு, அங்க இருக்கிற ஆன்மீக மகிமை, தரிசன முறைகள் எல்லாம் நாம பார்க்கலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மறுபடியும் சொல்லுங்க. சூப்பர். வாங்க நம் பயணத்தை மறுபடியும் நினைவூட்டலாம். முதல்ல கேதார்நாத் கோயில் உயர்ந்த இமயமலையின் நடுவே சிவபெருமானின் அருளை உணர வைக்கும் ஒரு அமைதியான இடம். அங்கே பைரவன் கோயில், ஆதி சங்கராச்சாரிய சமாதி, கௌரி கோண்ட் மாதிரி பக்கத்திலையும் சிறப்பான தலங்கள் இருக்கிறது. அடுத்தடுத்து பத்ரிநாத் கோயிலுக்கு போகலாம். அப்புறம் அமர்நாத் குகை கோயில் வரை நம்முடைய ஆன்மீக பயணம் ஏறும். வழியில் ஒவ்வொரு தலத்தினதும் வரலாறு, மகிமை, தரிசன விஷயங்கள் எல்லாம் தெளிவாக பகிர்ந்துகிட்டு போலாம். இப்படி ஒரு மற்றும் கண்ணம்மை அப்பத்தா டிவியின் ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க இன்று இறைவன் அருளை தேடி இமயமலையின் புனித அப்பத்தா அன்புடன் டிவி சேனல், கண்ணம்மை அப்பத்தா டிவி சேனல். அப்பத்தா இரவு படுக்கும் போகும்போதும் வேண்டியதை அனைவருக்கும் நடக்க வேண்டும் என்று நினைப்பேன். காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலும் நினைப்பேன். அது நிச்சயம் நடக்கும். சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்பவும் அப்பத்தாவுடன் ஆன்மீக பயணத்தில் இணைந்திருங்கள். இமயமலையின் புனித தலங்களை ஒன்றன்பின் ஒன்றாக தரிசிக்கலாம். இமயமலையின் அற்புதமான இயற்கை காட்சிகள் ஜெய் பத்ரி விஷால் என்ற முழக்கங்களோடு மனசை உற்சாகப்படுத்திடும். இதோ நம்முன் அருட்பாலிக்கிறார் ஸ்ரீ பத்ரி நாராயண பெருமாள். அங்க பக்தியோட தரிசனம் பண்ணினா மன அமைதி, குடும்ப நலம், நல்ல சிந்தனை, இறைவன் மேல உறுதியான நம்பிக்கையும் கிடைக்கும். பத்ரிநாத்தை சுற்றி பார்க்க தப்த குண்டு இருக்கு. அங்க இயற்கையாவே வெந்நீர் பொங்கும். அப்புறம் பிரம்ம கப்பால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யற புனித இடம். அடுத்ததா சரண் பாதுகா, மகாவிஷ்ணுவின் திருப்பாத சுவடுகள் நம்பப்படும் தலம். தொடர்ந்து மாதாமூர்த்தி கோவில், மானா கிராமம், வியாச குகை, கணேஷ் குகை, பீன்புல் எல்லாம் தனித்தனிய புராண வரலாறுகளோட சிறப்பான இடங்கள். இப்போ நம்ம அமர்நாத் பக்கம் போகலாம். அங்க பனியால் இயற்கையாக உருவாகிற சிவலிங்கத்தை தரிசிக்கிறதே வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆன்மீக அனுபவமா இருக்கும். அமர்நாத் சுற்றி சேஷ்நாத் ஏரி, பஞ்சதரணி, பால்தால்,
சந்தன்வாரி மாதிரி யாத்திரை தலங்களையும் தரிசிக்கலாம். அன்புள்ளங்களே, இந்த ஆன்மீக பயணத்தில் ஒவ்வொரு அடியும் இறை அருளை நோக்கி செல்லும் வாய்ப்பாக இருக்கட்டும். பக்தியுடன் பயணிப்போம், நல்ல எண்ணங்களுடன் வாழுவோம். இறைவனின் அருள் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்கட்டும். நடுவே சிவபெருமானின் அருள் நம்மை ஆழமாக தொடும் மாதிரி அந்த தலம் உண்மையிலே ஒரு தனி அனுபவம். அங்க போன உடனே முதல்ல பார்க்க வேண்டியது கேதார்நாத் கோயில். அது உத்தரகாண்டில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3583 மீட்டர் உயரத்தில் இருக்கு. பாண்டவர்கள் இங்கே வந்து வழிபட்டதாக கதைகள் சொல்றாங்க. கோயிலை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற பைரவன் கோயில், ஆதி சங்கராச்சாரிய சமாதி, கௌரி காண்ட் மாதிரி இடங்களையும் தரிசிக்கலாம். பிறகு பத்ரிநாத் கோயில் அடுத்த பயணமாக இருக்கும். அப்புறம் அமர்நாத் குகை கோயில் என்று நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து போகும். ஒவ்வொரு தலத்தோட வரலாறு, அங்க இருக்கிற ஆன்மீக மகிமை, தரிசன முறைகள் எல்லாம் நாம பார்க்கலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மறுபடியும் சொல்லுங்க. சூப்பர். வாங்க நம் பயணத்தை மறுபடியும் நினைவூட்டலாம். முதல்ல கேதார்நாத் கோயில் உயர்ந்த இமயமலையின் நடுவே சிவபெருமானின் அருளை உணர வைக்கும் ஒரு அமைதியான இடம். அங்கே பைரவன் கோயில், ஆதி சங்கராச்சாரிய சமாதி, கௌரி கோண்ட் மாதிரி பக்கத்திலையும் சிறப்பான தலங்கள் இருக்கிறது. அடுத்தடுத்து பத்ரிநாத் கோயிலுக்கு போகலாம். அப்புறம் அமர்நாத் குகை கோயில் வரை நம்முடைய ஆன்மீக பயணம் ஏறும். வழியில் ஒவ்வொரு தலத்தினதும் வரலாறு, மகிமை, தரிசன விஷயங்கள் எல்லாம் தெளிவாக பகிர்ந்துக்கிட்டு போலாம். இப்படி ஒரு அடியார்களின் கூட்டம் அனைத்தும் சேர்த்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை அளிக்கும். அருமையான அனுபவம். அப்பத்தாவுடன் வந்தால் அனைத்து கோயில்களையும், அபிஷேகங்களையும், கும்பாபிஷேகங்களையும், திருக்கல்யாணம் அனைத்தையும் தரிசிக்கலாம். எப்பவும் நமக்கு ஒரு நிம்மதி அளிக்கும் சேனல் என்றால் அப்பத்தா அன்புடன் டிவி சேனல், கண்ணம்மை அப்பத்தா டிவி சேனல். அப்பத்தா இரவு படுக்கும் போகும்போதும் வேண்டியதை அனைவருக்கும் நடக்க வேண்டும் என்று நினைப்பேன். காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலும் நினைப்பேன். அது நிச்சயம் நடக்கும். சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்பவும் அப்பத்தாவுடன் ஆன்மீக பயணத்தில் இணைந்திருங்கள். இமயமலையின் புனித தலங்களை ஒன்றன்பின் ஒன்றாக தரிசிக்கலாம். இமயமலையின் அற்புதமான இயற்கை காட்சிகள் ஜெய் பத்ரி விஷால் என்ற முழக்கங்களோடு மனசை உற்சாகப்படுத்திடும். இதோ நம்முன் அருட்பாலிக்கிறார் ஸ்ரீ பத்ரி நாராயண பெருமாள். அங்க பக்தியோட தரிசனம் பண்ணினா மன அமைதி, குடும்ப நலம், நல்ல சிந்தனை, இறைவன் மேல உறுதியான நம்பிக்கையும் கிடைக்கும். பத்ரிநாத்தை சுற்றி பார்க்க தப்த குண்டு இருக்கு. அங்க இயற்கையாவே வெந்நீர் பொங்கும். அப்புறம் பிரம்ம கப்பால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யற புனித இடம். அடுத்ததா சரண் பாதுகா, மகாவிஷ்ணுவின் திருப்பாத சுவடுகள் நம்பப்படும் தலம். தொடர்ந்து மாதாமூர்த்தி கோவில், மானா கிராமம், வியாச குகை, கணேஷ் குகை, பீன்புல் எல்லாம் தனித்தனிய புராண வரலாறுகளோட சிறப்பான இடங்கள். இப்போ நம்ம அமர்நாத் பக்கம் போகலாம். அங்க பனியால் இயற்கையாக உருவாகிற சிவலிங்கத்தை தரிசிக்கிறதே வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆன்மீக அனுபவமா இருக்கும். அமர்நாத் சுற்றி சேஷ்நாக் ஏரி, பஞ்சதரணி, பால்தால், சந்தன்வாரி மாதிரி யாத்திரை தலங்களையும் தரிசிக்கலாம். அன்புள்ளங்களே, இந்த ஆன்மீக பயணத்தில் ஒவ்வொரு அடியும் இறை அருளை நோக்கி செல்லும் வாய்ப்பாக இருக்கட்டும். பக்தியுடன் பயணிப்போம், நல்ல எண்ணங்களுடன் வாழுவோம். இறைவனின் அருள் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்கட்டும். நடுவே சிவபெருமானின் அருள் நம்மை ஆழமாக தொடும் மாதிரி அந்த தலம் உண்மையிலே ஒரு தனி அனுபவம். அங்க போன உடனே முதல்ல பார்க்க வேண்டியது கேதார்நாத் கோயில். அது உத்தரகாண்டில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3583 மீட்டர் உயரத்தில் இருக்கு. பாண்டவர்கள் இங்கே வந்து வழிபட்டதாக கதைகள் சொல்றாங்க. கோயிலை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற பைரவன் கோயில், ஆதி சங்கராச்சாரிய சமாதி, கௌரி காண்ட் மாதிரி இடங்களையும் தரிசிக்கலாம். பிறகு பத்ரிநாத் கோயில் அடுத்த பயணமாக இருக்கும். அப்புறம் அமர்நாத் குகை கோயில் என்று நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து போகும். ஒவ்வொரு தலத்தோட வரலாறு, அங்க இருக்கிற ஆன்மீக மகிமை, தரிசன முறைகள் எல்லாம் நாம பார்க்கலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மறுபடியும் சொல்லுங்க. சூப்பர். வாங்க நம் பயணத்தை மறுபடியும் நினைவூட்டலாம். முதல்ல
கேதார்நாத் கோயில் உயர்ந்த இமயமலையின் நடுவே சிவபெருமானின் அருளை உணர வைக்கும் ஒரு அமைதியான இடம். அங்கே பைரவன் கோயில், ஆதி சங்கராச்சாரிய சமாதி, கௌரிகோண்ட் மாதிரி பக்கத்திலையும் சிறப்பான தலங்கள் இருக்கிறது. அடுத்தடுத்து பத்ரிநாத் கோயிலுக்கு போகலாம். அப்புறம் அமர்நாத் குகை கோயில் வரை நம்முடைய ஆன்மீக பயணம் ஏறும். வழியில் ஒவ்வொரு தலத்தினதும் வரலாறு, மகிமை, தரிசன விஷயங்கள் எல்லாம் தெளிவாக பகிர்ந்துகிட்டு போலாம். இப்படி ஒரு மற்றும் கண்ணம்மை அப்பத்தா டிவியின் ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க, இன்று இறைவன் அருளை தேடி இமயமலையின் புனித பாதையில் ஒன்றாக பயணிப்போம். நாம் பார்க்கும் ஒவ்வொரு தலமும் ஒரு கோவில் மட்டுமல்ல, 1000 ஆண்டுகள் பழமையான வரலாறு, முனிவர்களின் தவம், பக்தர்களின் நம்பிக்கை, இறையருள் நிறைந்த புனித இடம். வழியெங்கும் பனிமலைகள், கங்கை நதியின் ஓசை, கோவில் மணியின் நாதம், ஹரஹர மகாதேவ், ஓம் நமோ நாராயணாயா என்ற பக்தி முழக்கங்கள் நம்மை தேரோட ஆன்மீக உலகத்திற்கே அழைத்துச் செல்கின்றன. முதலில் கேதார்நாத், பத்ரிநாத், அமர்நாத் மட்டுமல்ல, அவற்றை சுற்றியுள்ள சிறிய சன்னதிகள், தீர்த்தங்கள், குகைகள், புராண வரலாறுகள், அங்குள்ள வழிபாட்டு முறைகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வோம். மனதில் ஒரு நல்ல வேண்டுதலோடு இந்த பயணத்தில் இணைந்திருங்கள். இறைவனை பக்தியோடு வணங்குவது மன அமைதி, நம்பிக்கை, வாழ்க்கையை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் தருகிறது என்ற நம்பிக்கையுடன் வாங்க, அப்பத்தா அன்புடன் டிவி மற்றும் கண்ணம்மை அப்பத்தா டிவியுடன் இந்த ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து அனுபவிப்போம். ஒவ்வொரு தலத்தின் மகிமையையும் ஒன்றாக அறிந்து கொள்வோம். இறைவன் அருள் அனைவரின் இல்லங்களிலும் என்றும் நிறைந்திருக்கட்டும். ஓம் நம சிவாயா. ஓம் நமோ நாராயணாயா. டிவி மற்றும் கண்ணம்மை அப்பத்தா டிவியின் ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க, இன்று இறைவன் அருளை தேடி இமயமலையின் புனித பாதையில் ஒன்றாக பயணிப்போம். நாம் பார்க்கும் ஒவ்வொரு தலமும் ஒரு கோவில் மட்டுமல்ல, 1000 ஆண்டுகள் பழமையான வரலாறு, முனிவர்களின் தவம், பக்தர்களின் நம்பிக்கை, இறையருள் நிறைந்த புனித இடம். வழியெங்கும் பனிமலைகள், கங்கை நதியின் ஓசை, கோவில் மணியின் நாதம், ஹரஹர மகாதேவ், ஓம் நமோ நாராயணாயா என்ற பக்தி முழக்கங்கள் நம்மை தேரோட ஆன்மீக உலகத்திற்கே அழைத்துச் செல்கின்றன. முதலில் கேதார்நாத், பத்ரிநாத், அமர்நாத் மட்டுமல்ல, அவற்றை சுற்றியுள்ள சிறிய சன்னதிகள், தீர்த்தங்கள், குகைகள், புராண வரலாறுகள், அங்குள்ள வழிபாட்டு முறைகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வோம். மனதில் ஒரு நல்ல வேண்டுதலோடு இந்த பயணத்தில் இணைந்திருங்கள். இறைவனை பக்தியோடு வணங்குவது மன அமைதி, நம்பிக்கை, வாழ்க்கையை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் தருகிறது என்ற நம்பிக்கையுடன் வாங்க, அப்பத்தா அன்புடன் டிவி மற்றும் கண்ணம்மை அப்பத்தா டிவியுடன் இந்த ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து அனுபவிப்போம். ஒவ்வொரு தலத்தின் மகிமையையும் ஒன்றாக அறிந்து கொள்வோம். இறைவன் அருள் அனைவரின் இல்லங்களிலும் என்றும் நிறைந்திருக்கட்டும். ஓம் நம சிவாயா. ஓம் நமோ நாராயணாயா. டிவி மற்றும் கண்ணம்மை அப்பத்தா டிவியின் ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க, இன்று இறைவன் அருளை தேடி இமயமலையின் புனித பாதையில் ஒன்றாக பயணிப்போம். நாம் பார்க்கும் ஒவ்வொரு தலமும் ஒரு கோவில் மட்டுமல்ல, 1000 ஆண்டுகள் பழமையான வரலாறு, முனிவர்களின் தவம், பக்தர்களின் நம்பிக்கை, இறையருள் நிறைந்த புனித இடம். வழியெங்கும் பனிமலைகள், கங்கை நதியின் ஓசை, கோவில் மணியின் நாதம், ஹரஹர மகாதேவ், ஓம் நமோ நாராயணாயா என்ற பக்தி முழக்கங்கள் நம்மை தேரோட ஆன்மீக உலகத்திற்கே அழைத்துச் செல்கின்றன. முதலில் கேதார்நாத், பத்ரிநாத், அமர்நாத் மட்டுமல்ல, அவற்றை சுற்றியுள்ள சிறிய சன்னதிகள், தீர்த்தங்கள், குகைகள், புராண வரலாறுகள், அங்குள்ள வழிபாட்டு முறைகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வோம். மனதில் ஒரு நல்ல வேண்டுதலோடு இந்த பயணத்தில் இணைந்திருங்கள். இறைவனை பக்தியோடு வணங்குவது மன அமைதி, நம்பிக்கை, வாழ்க்கையை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் தருகிறது என்ற நம்பிக்கையுடன் வாங்க, அப்பத்தா அன்புடன் டிவி மற்றும் கண்ணம்மை அப்பத்தா டிவியுடன் இந்த ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து அனுபவிப்போம். ஒவ்வொரு தலத்தின் மகிமையையும் ஒன்றாக அறிந்து கொள்வோம். இறைவன் அருள் அனைவரின் இல்லங்களிலும் என்றும் நிறைந்திருக்கட்டும். ஓம் நம சிவாயா. ஓம் நமோ நாராயணாயா. டிவி மற்றும் கண்ணம்மை அப்பத்தா டிவியின் ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க, இன்று இறைவன் அருளை தேடி இமயமலையின் புனித பாதையில் ஒன்றாக பயணிப்போம். நாம் பார்க்கும் ஒவ்வொரு தலமும் ஒரு கோவில் மட்டுமல்ல, 1000 ஆண்டுகள் பழமையான வரலாறு, முனிவர்களின் தவம், பக்தர்களின் நம்பிக்கை, இறையருள் நிறைந்த புனித இடம். வழியெங்கும் பனிமலைகள், கங்கை நதியின் ஓசை, கோவில் மணியின் நாதம், ஹரஹர மகாதேவ், ஓம் நமோ நாராயணாயா என்ற பக்தி முழக்கங்கள் நம்மை தேரோட ஆன்மீக உலகத்திற்கே அழைத்துச் செல்கின்றன. முதலில் கேதார்நாத், பத்ரிநாத், அமர்நாத் மட்டுமல்ல, அவற்றை சுற்றியுள்ள சிறிய சன்னதிகள், தீர்த்தங்கள், குகைகள், புராண வரலாறுகள், அங்குள்ள வழிபாட்டு முறைகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வோம். மனதில் அழைத்துச் செல்கின்றன.